வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு உழைக்காத ஒரு சோம்பேறியும் பார்த்தீங்கன்னா இவரை சொல்லல. இவருக்கு வந்து ஒரு அவார்டே கொடுக்கல. அது வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசர். அப்படியே முடி களைச்சுட்டு இவர் தான் ஹீரோ மாதிரி பேசுவாராட்டுக்குது. அதாவது காலையில் கறி எடுக்கிறாரு, கறி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இதுதான் கறி, ஆட்டுக்கறி அப்படிங்கிறது. யாருக்குமே ஆட்டுக்கறி கடையெல்லாம் தெரியாதாட்டுக்குது. இவர் பேசுவார். என்ன காரணம்னா, காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் இவருக்கு வந்து வருமானம் வரும். காலையிலேருந்து ஒரு 1 2 3 4 3 சேனலுன்ட்டு 3 9 வீடியோ போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவரை பற்றி வீடியோ போடுறாங்க, இவங்க ஃபேமிலியில் இருக்கிறது வீடியோ போடுறாங்க, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாரு. நான் அவங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் வந்து நிறைய வீடியோ இருக்குதுங்க. கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம், அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வள்ளிக்கும்மி, அதாவது இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எதனால் கஷ்டம்னா, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் போய் வீடியோ எடுக்க முடியும். அந்த அத்தனை கூட்டத்தில் நின்று வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணும்போது பார்க்குறத பார்த்திங்கன்னா 100 பேர் 200 பேர். ஆனால் இவரோட வீடியோவில் நீங்கள் பார்க்குறது 10,000 பேர், 20,000 பேர், மீறி போனால் 50,000 பேர். உதாரணத்துக்கு ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டால் பரவாயில்ல, 5 ஹோம் டூர் வீடியோ போட்டிருப்பார் இந்த ஒரு 3 மாதத்தில். அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு பெட்ரூம், ஒரு சமையல் கட்டு, கிச்சன், எல்லா வீட்டிலும் என்ன இருக்குது அதை தான் அந்த வீட்டில் இருக்குது. அதையும் வேறு நீங்கள் ஒரு 50,000 பேர் பார்த்துருக்குறீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 365 நாளுமே அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, குழந்தை இருக்குது, மனைவி இருக்குது, கிச்சன் இருக்குது. அந்த 365 நாள் அந்த வீட்டை சுற்றி வீடியோ போட்டு அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கீங்கன்னா, நீங்கள் வந்து எதை சிந்திக்கிறீங்க நான் உண்மையாக புரிய மாட்டேன். வலைதளம் எதை நோக்கி பயணிக்குதுன்னா, இந்த மாதிரி சோம்பேறிகளை இவர் உருவாக்கலை, நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நீங்கள் உருவாக்குறனால தான் இவரோட ஆட்டம் ஓவர் ஆட்டம். அப்புறம் இவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், குடிச்சிட்டு வீடியோவில் சொல்லியிருப்பார், லைக் போட மாட்டேங்கிறீங்க, ஏன்டா லைக் போட மாட்டேங்கிறேன், மட்ட மாதிரி ஏதியம்மா ஏன்டா லைக் போட மாட்டேங்கிறேன், லைக் போட வேண்டியதானே, வீடியோ மட்டும் பார்த்தா தெரியாது, எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்குது, அவ்வளோ வருமானம் வந்துருக்குது, யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, தைரியமாக சொல்லியிருப்பார். எதில் சொல்லிக்கிறேன்னா, போதையில் தான் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொன்னாலும் கவலையில், நாம் பார்க்குற வீடியோ வந்து கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்னு இவருக்கு தெரியும். அதனால தான் இவர் வந்து வேலைக்கு வேர்வை சிந்தாத ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் சொல்லலாம். காலையில் போய் கறி எடுக்கிறாரு, அதுக்கு கொண்டு வீட்டில் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு வீடியோ. எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறி எடுப்பாங்க. இவர் வீட்டில் கறி எடுக்கிறது புதுசாக. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை, எல்லா வீட்லேயும் தான் 1 வயசு வரைக்கும் குழந்தை நல்லா விளையாடு, இவர் வீட்டில் மட்டும் குழந்தை விளையாடுற மாதிரி இவர் காட்டியிருப்பார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மக்களோட மூலதனத்தை வச்சு இவர் வந்து ஒரு வலைதளத்தில் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறது. என்ன விளையாட்டுனா, வருமானம், ஓசி வருமானம், இலவச வருமானம். முழுக்க வந்து இவரை சோம்பேறி ஆக்குனது பார்த்திங்கன்னா முழுக்க மக்கள் தான் வந்து நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இவர் எங்கே உழைச்சார், எந்த இடத்துல உழைச்சார், எந்த இடத்துல முன்னேறினார்னா எந்த இடத்துலையும் கிடையாதுங்க. முழுக்க இலவச வருமானம், ஓசி வருமானம். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் இல்லை. இதுவே வந்து வாழ்நாளில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதாவது ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி காட்டி வீடியோ போடுவாங்க. ஆனால் இவர் வந்து ஃபேமிலி காட்டி வீடியோ போட்டு 365 நாளும் இலவச வருமானம் பார்க்குறதுல இவரை மிஞ்சருக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. லட்சத்தில் இல்லை, கோடியிலையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்க பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க. கணவன் மனைவி பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க. குடிச்சு போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது சண்டை பிடிக்கிற மாதிரி வீடியோ போடுவாங்க. அது கமெண்ட் ஆப் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். நீங்கள் வந்து என்னோடய வீடியோக்கு இந்த ஆதரவு கொடுக்கவே வேண்டாங்க. ஆனால் நிறைய வீடியோ இருக்குதுங்க. கோவில் விழா வீடியோ இருக்குது, கும்பாபிஷேக வீடியோ இருக்குது, வள்ளிக்கும்மி, அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஆடுறாங்க, அந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. ஆனால் இந்த 365 நாள் வீட்டுக்குள்ளேயே கருதிங்கிறதுமே, குழந்தைய வச்சு விளையாடுறதுமே, இதை பார்த்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள். எத்தனையோ நல்ல வீடியோ இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. இவரோட வீடியோ பற்றி பேசினா மட்டும் கமெண்ட் பண்ணுவீங்க. சிந்திக்க வேண்டியது முழுக்க மக்கள் தான். இவர் வந்து இலவச வருமானம் எதில் ஈட்டுறாருன்னா, இவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டு மக்களையும் உங்கள் பணத்தில் வந்து இலவச வருமானம் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. சிந்திக்க வேண்டியது முழுக்க மக்கள் தான். நேற்று ஒரு வீடியோவில் சமையல் வீடியோ போட்டிருப்பாங்க, அது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, என்னங்க சாப்பாடு வீடியோ போடுறீங்க, அடுத்து அதை வச்சு ஒருத்தர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அவனுக்கு வேறு வேலையே இல்லையம்மா அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு சரியான வேலை இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன கஷ்டப்படுறாரு. வேலையை பற்றியெல்லாம் இவர் பேசலாமா? சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். இவரை மாதிரி ஒரு சோம்பேறி